அடுத்தது பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி கல்லி, தாளை. இது 2ம் என்ன சொல்லுவோம்னா, மடல் அப்படின்னு சொல்றாங்க. மடல்னா, ஆ தாமரை இதழ் மடல் அப்படிம்பாங்க. அப்படியே கொஞ்சம் ரஃப்பா இருக்கும். சப்பாத்தி கல்லியோட இலை பார்த்தீங்கன்னா, ரஃப்பா இருக்கும். மொத்தமா இருக்கும். அதுல தண்ணி இருக்கும். ஸோ, அத மடல்ன்னு சொல்லுவாங்க. தாளைக்கும் மடல் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கரும்பு, நாணல். இது 2ம் பார்த்தீங்கன்னா, மயில் இருக்குல்ல, மயிலுக்கு தோகை இருக்குதுல்ல, அது மாரி தான் கரும்போட நுனியில இருக்கிற இலையும் தோகை மாரி இருக்கும்ல, இந்த மாரி இருக்கும். ஸோ, அது விரிக்கிறப்ப தான் பெருசா இருக்கும். இல்லன்னா கரும்பு தோகை மாரி தான் இருக்கும். ஸோ, நாணலும் அதேதான். மூங்கில் அந்த தோகை மாரி தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பனை ஓலை, தென்னை ஓலை. இந்த பனை, தென்னை எல்லாமே ஓலை, பனை ஓலைல தான் நம்ம அப்பல்லாம் ஓலைன்னு தான் சொல்லுவோம். தென்னை தென்னை ஓலையில வீடு கட்டுனாங்க, பனை ஓலையில வீடு கட்டுனாங்க, குடிசை கட்டுனாங்கம்பாங்க. ஸோ, ஓலை. கமுகுனா பாக்கு அப்படிம்பாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோட இலை வந்து கூந்தல் மாரி இருக்கும். ஷைனிங்கா இருக்கும். கமுகு, பாக்கு அதுவே ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்கு. கூந்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, புதுமை மொழின்னு சொல்றாங்க. புதுமை மொழின்னா, ஒண்ணும் இல்ல. இப்ப இருக்க நியூ டெக்னாலஜில தமிழ நம்ம எப்படிலாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு. இங்க பாருங்க இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். ஸோ, சமூக ஊடகங்களான செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாக விளங்குகிறது தமிழ். ஸோ, டெக்னாலஜி தகுந்த மாரி நம்ம மொழிய யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு தமிழ் வந்து புதுமையும் இருக்கு இதுல அப்படிங்கிறாங்க. அப்ப இணையம்னா என்ன அப்படின்னு பார்த்தா இன்டர்நெட்டு, முகநூல் அப்படின்னா Facebook, புலனம்னா WhatsApp, குரல் தேடல்னா ஆ சர்ச் இன் வாய்ஸ் சர்ச், தேடுபொறி அப்படின்னா சர்ச் இன்ஜின், அது ப்ரௌசர்ன்னு சொல்லுவோம். செயலினா ஆப்பு, தொடுதிரைன்னா டச் ஸ்கிரீன். இததான் அப்படி சொல்றாங்க. இதுலயும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்னு. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அறிவியல் தொழில்நுட்ப மொழி. இதுல பார்த்தீங்கன்னா, உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழி பல இருக்காம். அதுல வரி வடிவ எழுத்துக்கள் தமிழ்ல வந்து அறிவியல் தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்பட பட உள்ளது அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரிவடை எழுத்துன்னா ஒண்ணும் இல்ல. கணினி வந்து எல்லாத்தையுமே நம்பர்ஸ்ல தான் கன்வெர்ட் பண்ணும். அப்ப தமிழையும் நம்பர்ஸ்லயே எங்களால எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த நமக்கு தெரியும். தமிழ் எழுத்துக்கள் வந்து எண்கள்ல எழுதுறது. இப்ப அ உ அந்த நம்பரு கானா 1, ஊனா 2 அந்த மாரி 10 வரைக்கும் எழுதுவோம். அதையும் நம்ம நம்பராவே கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா, இப்ப இருக்க கணினி தமிழிலும் தமிழை பயன்படுத்த முடியும். ஸோ புதுமைகளை செய்து வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, 2, 3, 4 நமக்கு ஆர்டர் தெரியும். இவங்க என்ன நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான். கான்னா இப்ப 1, 1 போட்டா காவை நம்ம எடுத்து விடுறோமா? கா. ஸோ 1. உ அப்படிங்கிறது 2. 2 மாரியே உ இருக்கும். ஸோ ஒவ்வொரு லெட்டரும் அப்படியே கோயின்சைட் ஆகும். இப்ப 3 பார்த்தோம்னா, ஆம் ஞா. ஞா பாருங்க 3 மாரியே சுழிச்சுட்ருப்போம். அந்த வடிவம் வந்து அப்படியே வரி வடிவம் 3க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ கா 1, 1னா கா, 2னா உ, 3னா ஞா. 4ன்னா சா. அப்படியே சாவ அப்படியே மேல இழுத்துட்டுருவோம். கீழ போடுவோம். மேலே சான்னு இழுத்துட்டுருவோம். ஸோ இதோட வடிவம் பார்த்தீங்கன்னா, 4 உருவாக்கத்துல இருக்கும். ஸோ கா, உ, ஞா, சு. இது 1, 2, 3, 4ன்னு வரும். இந்த 1, 2, 3 மறக்காது. சேம் லெட்டர். அடுத்தது 4, 5, 6ம் ஒரே மாரி இருக்கும் பாருங்க. இப்ப 4ன்னா சு. இப்ப 4ன்னா சா, சுவ திருப்பி போட்ட மாரி இருக்குது பாருங்க. அடுத்தது 5ன்னா ரு. ரு அப்படின்னா 5ம் ரூவும் ஒரே மாரி இருக்கு. ரூபாய் நோட்டுக்கு ஈக்குவலா இப்ப ரூவ தான் சொல்றோம். ருப்பீஸ மென்ஷன் பண்றதுக்கு. அது பார்த்தீங்கன்னா 5 வடிவத்திலேயே இருக்கும். ஸோ இந்த 5, 4, 5, 6ம் பார்த்தீங்கன்னா ஒரே மாரி 1, 2, 3 ஒரு கணக்கு. 4, 5ல பாருங்க இது சு, இது சா மேல திருப்பி போடுறோம். ஒரு சுழி போடுறோம் சு. அத மேல போடுறோம். இது 2 சுழி போடுறோம் 6 சு அப்படின்னு. நடுவுல ரு. ஸோ இது ஒரு 3 ஒரு பேர் மாரி இருக்கும். அடுத்தது பார்த்தா 7. 7ங்கிற நம்பர் பார்த்தோம்னா 7 ஏக்கு ஈக்குவல் ஆகும். 7 ஏவும் ஒரே மாரி இருக்கும் பாருங்க. ஏ 7. அடுத்தது பார்த்தா 8. 8 பார்த்தீங்கன்னா ஆக்கு உமையா சொல்றாங்க. ஆ எப்படி இருக்கும்? உயிரெழுத்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆ. அவன 8க்கு ஈக்குவலா பண்றாங்க. அதுல இருக்க 2 சுழி ஆலயும் இருக்கும் பாருங்க. 2 சுழி இருக்கும். ஸோ உங்களுக்கு 8ம் ஆவும் ஒரே மாரி இருக்கும். 8 அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கும். அதான் அந்த வரி வடிவம் ஒரே மாரி இருக்கும். அடுத்து 9. 9 பார்த்தா கூக்கு சொல்றாங்க. கா கூவையே கட் பண்ணி விட்டுர்றாங்க.
அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க கா. 9வது லெட்டர் கடைசி லெட்டர் 10 நம்ம கணக்குல வச்சுக்கக்கூடாது. 1, 9. 1 கால முடியுது, 9 கால முடியுது. அந்த கால இருக்கிற பூங்கிறது. ஸோ அதோட லிங்க் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, நமக்கு மறக்காத லெட்டர்ஸ். ஸோ கால ஆரம்பிச்சு காலையே முடியுது. அப்புறம் 10க்கு பார்த்தா கா, 0ங்கிறது 0 தான். ஸோ 1, 2, 3 ஒரு டைப்பு, 4, 5, 6 ஒரு டைப்பு, அப்புறம் 9 நமக்கு தெரியும். 8 மட்டும் ஆங்கிறது. அப்புறம் கணினிங்கிறது மூத்த மொழி இருக்கும். அது நம்ம கணினியில யூஸ் பண்ற தகுந்த மாரி நமக்கு இருக்குதுங்கிறாங்க. இந்த பாட்டு பார்த்தோம்னா, ஆ இது வந்து இடம்பெற்ற நூல்கள் மொத இந்த பேர்லாம் எங்கெங்க இடம்பெற்றது அப்படின்னு போட்டிருப்பாங்க. தனியா நம்ம வீடியோ போடுறோம். ஷார்ட்கட்டா படிச்சா தான் அது மெமரியில நமக்கு நிக்கும். அடுத்தது பார்த்தோம்னா, பிறந்தநாள் வாழ்த்து பாடல். இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாடல். அழகான தமிழ் மொழியில இவங்க பாடியிருப்பாங்க. இத நம்ம எல்லாருமே பிறந்த நாள்ல ஒரு குழந்தைக்கு விஷ் பண்றது, எல்லாருக்குமே விஷ் பண்றதுக்கு இத தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அவ்ளோ நீட்டா இருக்கும் இந்த பாட்டு. சினிமா பாட்டுல தான் நம்ம எடுக்காம நீட்டா, அழகா இருக்கும். ஆ மியூசிக்கும் சரி. அந்த பாட்ட எழுதுனவங்க இந்த புக்லயே குடுத்துருக்காங்க. அறிவுமதி. அவங்க பேர் என்னது? அறிவுமதி. மதினாலும் அறிவு. நல்ல அறிவாவே இந்த பாட்டு இருக்கும். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும். அழகா இருக்கும். சும்மா லைட்டா பாடுனேன். நீங்களும் பாடி பாருங்க. தப்பா இருந்தா மன்னிச்சுருங்க. இது ஆக்சுவலா என்னன்னா, இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். அதனால அறிவான பாடல், அ அமைதியான பாடல். அதனால இந்த பாடல் வந்து அறிவுமதி. ஒரு நமக்கு மேபி கேட்கறதுக்கு சான்சஸ் உண்டு. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எங்கருந்து கேட்பாங்கங்கிறது நமக்கு முக்கியம். எங்க வேணாலும் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது 1 மார்க்கு. ஸோ இத நம்ம தனியாவே போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து 1 மார்க் புக் பேக் எல்லாமே ஒரு ஆன்ஸரா கலெக்ஷன் பண்ணி போட்டா தான் நல்லாயிருக்கும். உள்ள இருக்க கன்டென்ட் மட்டும் நம்ம படிக்கிறோம். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, தொன்மை அதோட பேர் நமக்கு தெரியும். தொன்மையான மொழி, பழமையான மொழி அந்த மாரி பிரித்தெழுது. அத பின்னாடி பார்த்துக்கலாம். அடுத்தது பாருங்க, கனவு பழித்தது கடிதம். இது இயல் 1ல கடித பகுதி. இதெல்லாம் ஒரு பொண்ணு அவங்க அத்தைக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. இதில் சில நூல்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுதான் நம்ம கொஷினாக வரும். பாருங்க, அங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஓரறிவு முதல் 6 அறிவு வரை அப்படிங்கிறத வகைப்படுத்தி உள்ளார் அப்படிங்கிறாங்க. யார் வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, தொல்காப்பியர் தான், வேறு யாரும் இல்லை. தொல்காப்பியம் என்னும் நூலில் வந்து நிலம், நீர், காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்து இவ்வுலகம் பஞ்சபூதத்தால் ஆனதுங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஒரு பொருளிலேருந்து ஒரு சின்ன ஒரு அறிவுலேருந்து 6 அறிவு வரைக்கும் வகைப்பாட்டியலுமே அதில் இருக்குது அப்படிங்கிறத அவர் கொண்டு வந்திருக்காருங்கிறாங்க. அடுத்ததுனால கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையா பொழியும். இது பார்த்தீங்கன்னா, பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், காரணாற்பது, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, இந்த நூல்கள் வந்து எதில் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். ஆக்சுவலாக பஞ்சபூதங்களை பற்றி நம்ம தொல்காப்பியத்தில் தான் கொடுத்துருந்தாங்கன்னு முன்னாடியே பார்த்தோம். ஸோ அதில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எல்லிலி அப்படின்ட்டுருக்கு. இது எந்த நூல்னு பார்த்தோம்னா கார்நாற்பதம். ஸோ கார்னா மலையை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேகம் வந்து கார்னா மாலை நேரத்தில் கார்காலம் வரப்போ மழை காற்று எல்லாமே சூழும். அப்போ கடல் நீர் உள்ள ஃபுல்லாக சூழ்ந்துக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்நாற்பது கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி அப்படிங்கிற அந்த லைனு கார்நாற்பதில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 18 இருக்குது அப்படிங்கிறாங்க. இது எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, போர்க்களத்தில் வந்து புண்பட்ட நெஞ்சை வந்து இந்த வெள்ளூசி கொண்டு தைச்சிருப்பாங்க. அப்போ 10 போடுறாங்க அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. வெள்ளூசி வச்சு 10 போடுறாங்க அப்படின்னு. அடுத்து பார்த்திங்கன்னா, கோட்சூரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். இது நற்றிணையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து கோட்சூரானா சுறானா ஆக்ரோஷமான மீன். அந்த பெரிய மீன் வந்து கடிக்கிறப்போ ஏற்படுற புண்ணை வந்து நரம்பு ஊசியால் கொண்டு தைக்கிறத வந்து நற்றிணையில் சொல்லியிருப்பாங்க. ஸோ கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் அப்படின்னு இந்த டீட்டெயில் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க.
ஸோ அடுத்தது இங்க பாருங்க. "ஆலாமைக்கு முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாழி" அப்படின்னு குடுத்துருக்காங்க. அது என்ன திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு அறிவியல் கருத்து. அந்த கருத்த யார் சொல்லியிருப்பாங்கன்னா, தி கிரேட் லெஜண்ட் லேடி பார்த்தீங்கன்னா ஔவையார் தான். ஔவையார் அறிவுபூர்வமான விஷயங்கள் கலீலியோ மாரி நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ அதிலே தான் இங்க பாருங்க டீடெயில் குடுத்துருக்காங்க. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 1810 நூலுக்கு சொல்லியிருக்குன்னு. ஸோ அதுதான் அந்த 1810 பாடலோட மீனிங்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றிணை என்னும் நூலில் காணப்படுகிறது. இப்ப முன்ன சொன்னது. ஸோ இந்த மாரி அறுவை சிகிச்சைலாம் நடந்திருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தமிழ் நூல்கள்ல ஆல்ரெடி சொல்லியிருக்காங்கங்கிற விஷயத்த தான் இங்க சொல்றாங்க. ஸோ எந்தெந்த நூலு ஆ எத சொல்லியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து பொறுத்துக்களை கேட்பாங்க. இல்லைன்னா தனியாவும் கேட்பாங்க. ஆ ஸோ ஒரு வார்த்தைய குடுத்துட்டு அது எந்த நூல்ல இருக்கு அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ நம்ம ஹிண்ட்ஸ் மாரி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தொலைவில் உள்ள பொருட்களோட உருவத்த வந்து அருகில் தோன்ற செய்ய முடியுங்கிறது கலீலியோவோட கருத்து. ஸோ டெலஸ்கோப் வந்து அவர் தான் சொன்னது. அந்த விஷயத்த நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கபிலர் வந்து திருவள்ளுவர் மலையில கருத்த பதிவிட்டிருக்காரு. இந்த கருத்தெல்லாம் நாங்களே ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது பார்த்தீங்கன்னா, எந்த வரின்னு பார்த்தீங்கன்னா, "தினையளவு போதா சிறுபுல்நீர் நீண்ட பனையளவு காட்டும்." இதுதான் திருவள்ளுவர் மலையில சொன்ன விஷயம். ஆ சிறு புல்ல இருக்க நீரு எப்படி இருக்குன்னா, சின்னதா இருக்கிற பண் சின்னதா இருக்கிற ஒரு பொருள பனையளவு பெருசா காட்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது இதுதான் இம்பார்ட்டன்ட் எதுல பார்த்தாலும். ஸோ எல்லா விஷயத்துலயும் தமிழ் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சாரு, இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோவின் மேனாள் தலைவர் டாக்டர் கை சிவன் இவங்களெல்லாம் சொல்லலாம். ஸோ இந்த கிரேட் லெஜண்ட் இவங்க எல்லாருமே தமிழ் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் அப்படிங்கிற பேர் இவங்களுக்கு இருக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த யூனிட்ல இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கடைசியா பார்த்தீங்கன்னா, அ தமிழ் எழுத்துக்களின் வகைகள் வகையும் தொகையும். இது பார்த்தீங்கன்னா இலக்கணம். ஸோ தமிழ் மொழியின் இலக்கணங்கள் நமக்கு தெரியும். 5 வகைப்படும். என்னது? எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இந்த 5 வகையும் நம்ம சொல்லியிருப்போம். கேட்போம். இதெல்லாம் நமக்கு 1 மார்க்ல வர வேண்டிய விஷயங்கள். ஸோ இதில எழுத்துங்கிறது ஒலி வடிவமாக எழுதப்படுவது. உயிரெழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள் நம்ம தெரியும். 12 அதுல குறுகி ஒலிப்பதை குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். குறில் எழுத்து 5, நெடில் எழுத்து 7 இதெல்லாம் நமக்கு தெரியும். யார் யாருன்னு. அந்த மாத்திரை, மாத்திரைன்னா எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு தான் மாத்திரைன்னு சொல்லுவோம். குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை, நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரைம்போம். மெய் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் 18ம் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒற்றெழுத்துன்னு கூட சொல்லுவோம் இதோட பேரு. இதோட மாத்திரை பார்த்தோன்னா, அரை மாத்திரை தான் நமக்கு வரும். இத வந்து நம்ம 3 வகையா பிரிப்போம். ஆ என்னென்ன பிரிப்போம்? வல்லினம், மெல்லினம், இடையினம். அது பாருங்க இந்த பிக்சர்ல அழகா சொல்லியிருப்பாங்க. வல்லினத்துக்கு யானை உவமையா சொல்றாங்க. கியூட்டா இருக்கு பார்க்கறதுக்கு. மெல்லினத்துக்கு முயல். அதுக்கு ஆப்போசிட்டா குட்டியா அழகா ஓடுற முயலு. இடையினங்கிறது 2 உருவத்துக்கும் இடைப்பட்டது. மான்ங்கிறது இடையினத்த சொல்றாங்க. ஸோ வல்லினம்னா கசட தபற. ஒரு பாட்டு கூட நம்மள்ட்ட இருக்கு. கசட தபற எரள வல்ல ஞனன நமன. ஸோ வல்லினம் கசட தபற, மெல்லினம் ஞனன நமன, இடையினம் எரள வளர. ஸோ கசட தபற வல்லினம் வந்து மார்பிலிருந்து பிறக்கும். மெல்லினம் வந்து மூக்கிலிருந்து பிறக்கும். இடையினம் வந்து கழுத்திலிருந்து பிறக்கும். இந்த மாரி வார்த்தைகள நம்ம ஒலிபிறப்ப வச்சு நம்ம சொல்லுவோம். மெய் எழுத்துக்கள. ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கலைச்சொற்கள். இதுல வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வருது. பாருங்க வலஞ்சொலி, கிளாக்வைஸ், இணையம் நம்ம பார்த்தது தான். இன்டர்நெட், தேடுபொறி, சர்ச் என்ஜின், முகநூல், Facebook, அப்புறம் புலனம், வாட்ஸ்அப், இடஞ்சொலி, ஆன்டி கிளாக்வைஸ், குரல் கடனா, வாய்ஸஸ், தொடுதிரை, டச் ஸ்கிரீன், செயலி, ஆப், மின்னஞ்சல், இமெயில். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்.
இதெல்லாம் நம்ம படிச்சே ஆகணும். ஸோ ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. இருக்கிற 3 மந்த்த நம்ம இப்படிதான் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு யூனிட்டும் ரிவிஷன் குடுத்துக்கிட்டே இருந்தா, 6த்துக்கு ஒரு 1 ஹவர் அப்படின்னு நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். 1 ஹவர் கூட அதிகம் தான். 1/2 அன் ஹவர் டக்கு டக்குன்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் கொஸ்டின் பேங்க நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே போக்கூடாது. தீம் மாரி, தியரி மாரி படிச்சுக்கணும். அப்படியே உள்வாங்கிக்குங்க. ஸோ அடுத்தது 2வது இயல் ரிவிஷன் நம்ம பார்ப்போம். தேங்க் யூ. நல்லா படிங்க.